زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய அதிகாலை தொழுகையை தொழுதுவிட்டு திறந்த உள்ளத்தோடு இந்த அதிகாலை பொழுதிலே அவனுடைய மார்க்கத்தை விளங்கும் நல்லெண்ணத்தோடு நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்திலே விசாரணை என்ற தலைப்பின் கீழால் மறுமையில் நிகழ்கின்ற சில விடயங்களையும் அல்லாஹு தாலா நமக்கு செய்கின்ற சில உபதேசங்களையும் இந்த இடத்திலே நாங்கள் கவனிப்போம். அன்பான தோழர்களே, அல்லாஹு தாலா சூரத்துல் ஹஸ்ர் 18ஆம் வசனத்திலே இப்படி ஒரு செய்தி சொல்லுகிறான். இது ஒரு புத்திமதியாக எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு பிரயாணம் செல்லும் பொழுது நம்முடைய வீட்டிலே மனைவியோ அல்லது பெற்றோர்களோ நமக்கு சில உபதேசம் செய்வார்கள். கவனமாக செல்லுங்கள், தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் பல விடயங்களை புத்திமதிகளை நமக்கு சொல்லி அனுப்புவார்கள். இது போன்று அல்லாஹ் நாம் செல்ல இருக்கும் இடம் என்ன, அந்த இடத்தில் எவ்வாறான நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன, அந்த நாளிலே மனிதர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் சொல்லி இந்த உலகத்தில் வாழும் பொழுது மரணிக்க முன்னர் நீங்கள் சில விடயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்வது போன்று இந்த வசனம் இருப்பதை நான் பார்க்கிறேன். என் அன்பு தோழர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களை, தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று ஒரு முறை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். வத்தகுல்லா, மேலும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீருன் பிமா தஅமலூன், நீங்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்திலே நாம் வாழும் பொழுது மறுமையை எண்ணி வாழுங்கள். மறுமைக்காக நீங்கள் செல்ல இருக்கும் இடத்துக்காக என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். இது உலக வாழ்க்கையில் இன்னும் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அமாரு உம்மதி மா பைன சித்தீன வ சபஈன், என் சமுதாயத்தின் வாழும் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் என்றார்கள். 70ஐ தாண்டி உலகத்தில் வாழுவது அபூர்வம். ஒரு சிலருக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியமாக இருக்கலாம். ஆனால் 70ஓடு நம்முடைய வாழ்க்கை முடிவடையலாம். எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் மரண தியதியை குறித்திருக்கிறான். அந்த மரண வேளை வரும் பொழுது மலக்குகள் அந்த உயிரை கைப்பற்றுவதற்காக தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இந்த உலக வாழ்க்கை சொற்பமானது. இதற்கு பின்னர் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அங்கே மௌத் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நீளமான செய்தியில் சொன்னார்கள், மௌத்து அங்கே அறுக்கப்பட்டுவிடும். ஆட்டின் வடிவத்திலே கொண்டு வரப்பட்டு நரகவாசிகளும் அழைக்கப்பட்டு சுவர்க்கவாசிகளும் விழிப்பூட்டப்பட்டு அங்கே அந்த ஆட்டை காட்டி இது என்னவென்று தெரியுமா என்று மலக்குகள் கேட்பார்கள். இது மௌத்து என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் எல்லோரும் மௌத்தை தாண்டித்தான் மரணிக்க வந்திருப்பார்கள். அப்ப அந்த இடத்திலே மலக்கு கேட்பார். தலையை உயர்த்தி நரகவாசிகளும் சுவர்க்கவாசிகளும் அவர்களை பார்த்து மலக்குகள் விடையளிப்பார்களாம், இது இது மௌத்து, எங்களுக்கு ஏற்பட்ட மௌத்து என்று சொல்லுவார்கள். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் மலக்கு அந்த ஆட்டை அறுத்து விடுவார். பின்னர் சொல்லுவார், இனி உங்களுக்கு மரணம் கிடையாது, மரணம் அறுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுவார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே மறுமை வாழ்க்கை என்பது மௌத்து இல்லாத ஒரு வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை, நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை சுவர்க்கமாக்கி கொள்ள வேண்டும். அன்பு தோழர்களே, அதற்காக அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் இந்த உலகத்தில் மறுமையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் நமக்கு தீர்மானிக்கப்பட்ட ஆயுளை குறைக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு இரவும் விடுகின்ற பொழுது, விடியற்காலையில் எழுப்புகின்ற பொழுது நாம் நினைக்க வேண்டும், நான் என்னுடைய மரணத்தை நோக்கி ஒரு நாளை கழித்து விட்டேன். 30 நாளாக இருந்தது இன்று 29 நாளாக மாறிவிட்டது. இப்படி படிப்படியாக என்னுடைய நாள் குறைந்து மறுமையை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே நான் செல்லும் அந்த இடம் வெற்றியாக மாறுவதற்காக நான் என்ன தேடி வைத்திருக்கிறேன். இந்த உலக வாழ்க்கையில், இந்த முடிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நிரந்தரமான மௌத்தே இல்லாமல் வாழ வேண்டிய அந்த மறுமைக்காக நான் என்ன தேடி வைத்திருக்கிறேன், எதை எடுத்துக்கொண்டு செல்லுகிறேன்,
நான் செல்ல முன் எனக்காக தயார்படுத்துவதற்காக நான் எதை முற்படுத்தி வைத்து விட்டு போகிறேன் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு முறை உங்களை கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். உறக்கத்துக்கு செல்லும் பொழுது விடிய காலை எழும்புவேனோ தெரியாது, கண் மூடிய நான் நிரந்தரமாக மூடிவிடுவேனோ தெரியாது, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு ஆயுளை வைத்திருப்பான் என்பது நமக்கு தெரியாது. எனவே நான் விடியும் பொழுது ஒரு மரணித்த மையத்தாக இருந்தால் இந்த பயணத்தில் நான் என்ன சேகரித்திருக்கிறேன், நான் சென்றடையும் இடத்தில் எனக்காக என்ன இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்தை 2 முறை அல்லாஹ் இத்தகுல்லா, அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று 2 முறை சொல்லுகிறான். ஆரம்பிக்கும் பொழுதும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், மறுமைக்காக என்ன தேடி வைத்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள், நீங்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படி உங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி மீண்டும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று ஒரே வசனத்தில் அல்லாஹ் 2 முறை அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். அல்லாவை ஏன் பயப்பட வேண்டும்? அன்பு தோழர்களே, மறுமை நிகழ்வு பயங்கரமானது. அல்லாஹ் அல் குர்ஆனில் மறுமையை பற்றி பயங்கரமாக சொல்லுகிறான். கேட்டால் நம்ம உறக்கம் கூட வராது என்று சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹ் அல் குர்ஆனில் மறுமையின் நிகழ்வை சொல்லி காண்பிக்கிறான். இதே போன்றுதான் அல்லாஹ் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்ல, அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், மறுமைக்காக என்ன தேடி இருக்கிறீர்கள் ஒரு முறை கேளுங்கள், கை சேதப்பட்டு விடாதீர்கள். உலக வாழ்க்கையை தான் தோண்டி தனமாக கழித்து விட்டு மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது மாட்டிக்கொண்டு கை சேதப்படாமல் இருப்பதற்காக இந்த உலகத்தில் மறுமைக்காக எதையாவது முற்படுத்தி விடுங்கள். என்ன முற்படுத்தி இருக்கிறீர்கள், வெற்றிக்கான சொர்க்கத்துக்காக என்ன வைத்திருக்கிறேன் என்று பாருங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். சூரத்துல் இஸ்ராவின் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக உங்களுடைய செவிகளும், நீங்கள் கேட்ட அந்த காதும், உங்களுடைய பார்வை, இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் பார்த்தீர்களோ அந்த பார்வையும், எவற்றையெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் சிந்தித்து செயலாற்றினீர்களோ அந்த உள்ளமும் நிச்சயமாக நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய பார்வையால் எதையும் பார்க்கலாம், மார்க்கம் தடுத்த எதையும் பார்க்கலாம். உறக்கத்துக்கு சென்றால் தன்னன் தனிமையில் அறையில் இருந்து நாம் எதையும் பார்க்கலாம் என்று எண்ணுகிறோம், எதையும் கேட்கலாம் என்று எண்ணுகிறோம். அறையில் தனிமையில் உறங்கும் பொழுது யாருமே பார்க்கவில்லையே என்பதற்காக மார்க்கம் தடை செய்த எத்தனையோ இசைகளையும் மோசமான காட்சிகளையும் கண்களால் கண்டு காதுகளால் கேட்டு நாம் உறக்கத்தில் இருக்கிறோம். அன்பு தோழர்களே, அந்த நிலையில் நம்முடைய மரணம் வருமாக இருந்தால், மோசமானவற்றை கேட்கும் நிலையில் மரணம் வருமாக இருந்தால், பார்க்க வேண்டாம் என்று இஸ்லாம் தடுத்தவற்றை பார்க்கும் நிலையில் மரணம் வருமாக இருந்தால் நம்முடைய மறுமை நிலை என்ன இருக்கும் என்று சிந்தனை செய்து பாருங்கள். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய பார்வைகள் விசாரிக்கப்படும், உங்களுடைய செவிப்புலன்கள் மறுமையில் விசாரிக்கப்படும், உங்களுடைய உள்ளங்கள் மறுமையில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் ஏதாவது ஒன்று வந்தால் நாம் திட்டமிட்டு வெற்றி பெறுவதற்காக முயற்சிப்போம். எப்படி பொய்களை சொல்லி அவனை நம்ப வைக்கலாம், எப்படி என்னுடைய நாவன்மையால் அவனை வெல்லலாம், எப்படி என்னுடைய அறிவை பயன்படுத்தி நான் வெற்றி பெறலாம் என்றெல்லாம் சிந்தித்து உலகத்தில் பொய்களை சொல்லி நிரபராதியை குற்றவாளியாகவும் குற்றவாளியை நிரபராதியாகவும் நம்மால் மாற்ற முடியும். நம்முடைய அறிவும் நம்முடைய ஆற்றலும் திறமையும் சில வேளை இப்படி வேலை செய்கிறது உலகத்திலே. ஆனால் மறுமையில் அது வேலை செய்யாது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம். மறுமையின் விசாரணை நாளில், அன்றைய தீர்ப்பு நாளில் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய நாவுகளுக்கு தாளிடுவோம். அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம். அந்த மனிதர்களின் வாய்களை பூட்டி விடுவோம், அவருடைய நாவுகளுக்கு தாளிட்டு விடுவோம். வதஷ்ஹது அர்ஜுலுஹும் வதுகல்லிமுனா ஐதீஹிம். அவர்களுடைய கரங்கள் எம்முடன் பேசும். அல்லாஹ் சொல்லுகிறான், நம்முடைய கைகள் அல்லாஹ்வுடன் பேசும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வதஷ்ஹது அர்ஜுலுஹும். அவர்களுடைய கால்கள் அவர்களுக்கு எதிராக நம்மிடம் சாக்கி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பு தோழர்களே, இது என்னுடைய கை என்று நாம் நினைத்தபடி கையால் தீங்கு செய்கிறோம், நினைத்தபடி நம்முடைய கரத்தை பயன்படுத்தி உலகத்தில் பாவம் செய்கிறோம், பெற்றோரை அடிக்கிறோம், அதாவது மரியாதைக்குரியவர்களை தீண்டுகிறோம். இப்படியெல்லாம் நம்முடைய கைகளால் என்னிடத்தில் சக்தி இருக்கிறது, வாலிபம் இருக்கிறது, பலம் இருக்கிறது என்று கைகளால் நாம் எத்தனையோ தவறுகளை செய்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமையில் அவர்களுடைய நாவுக்கு தாளிடுவோம்,
அவர்களுடைய வாய் பேசாது, அடைத்து விடுவோம். அவர்களுடைய கை எம்மோடு பேசும், அவர்களுடைய கால்கள் அவர்களுக்கு எதிராக நம்மிடம் சாட்சி சொல்லும். இந்த காலை கொண்டு என்ன செய்தாய், எப்படியெல்லாம் உலகத்தில் பாவம் செய்தாய், எப்படியெல்லாம் அநியாயம் செய்தாய், இறைவனுக்கு எதிராக எப்படியெல்லாம் நடமாடினாய், அவருடைய மார்க்கத்துக்கு முரணாக இந்த கால்களால் நீ என்ன செய்தாய், அத்தனையும் நம்முடைய கால்கள் நமக்கு எதிராக மறுமையில் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அறிவின் திறமையால் வெல்ல முடியாது, நாவன்மையால் வெல்ல முடியாது. இறைவனிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அனல் முல்க், இன்றைய நாள் நானே அரசன், அரசர்களுக்கெல்லாம் நானே அரசன் என்றார் அல்லாஹ் சொல்லுகின்ற மிக பயங்கரமான ஒரு நாள். எந்த உலகத்தில் எந்த ஒரு ஆட்சியாளனும் மறுமையில் அல்லாஹ்வின் முன்னிலையில் அந்த நிகராக நிற்க மாட்டான். அல்லாஹ் மாத்திரமே ஆட்சியாளனாக இருப்பான். அவனை அதாவது அவனை அடுத்து பேசுவதற்கு எவரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவன் ஒரு தீர்ப்பு சொன்னால் அவனை அடுத்து கேள்வி கேட்பதற்கு அங்கு யாரும் கிடையாது. அப்படி முழுமையான ஆட்சியையும் அதிகாரத்தையும் கொண்ட அந்நாளில் உங்களுடைய நாவுகளை அடைத்து விடுவேன் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த மனிதர்களுடைய நாவுகளை அடைத்து விடுவேன், எதுவும் பேச முடியாது. அவருடைய கரங்கள் நம்மோடு பேசும், அவர்களுடைய கால்கள் நம்மோடு பேசும் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் சூரத்துல் ஹாக்கா 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், யௌமஇதின் துஅரதூன், அன்றைய நாளில் இந்த மனிதர்கள் எல்லாம் அவரிடத்தில் கொண்டு வரப்படுவார்கள். எந்த ஒரு மனிதனும் மறைந்து விட மாட்டான். உலகத்தில் அல்லாஹ் உலகத்தை படைத்ததிலிருந்து இறுதியாக அழிக்கும் வரைக்கும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அத்துணை மனிதர்களையும் அல்லாஹ் மறுமையில் எழுப்புவான். அவன் முன்னால் கொண்டு வரப்படுவார்கள் எல்லோரும். லா தக்ஃபா மின்கும் காஃபியா, மறைந்து விடக்கூடிய எதுவும் உங்களை விட்டு மறைந்து விடாது. உலகத்தில் எத்தனையோ பாவங்களை செய்து அடுத்தவனுக்கு தெரியாமல் சுத்தவாளியை போன்று நாம் நடித்துக் கொண்டிருக்கலாம். நான் ஒரு தக்குவாதாரியை போன்று உலகத்தில் நடிக்கலாம், ஒரு நோம்பாளியை போன்று நோன்பு நோக்காமலே நடிக்கலாம், ஒரு தர்மகர்த்தாவை போன்று கஞ்சனாக இருந்து கொண்டு நடிக்கலாம். ஆனால் மறுமையில் எந்த ஒன்றும் அல்லாஹ்விடம் மறைய மாட்டாது. எல்லா மனிதர்களும் அந்நாளில் கொண்டு வரப்படுவார்கள். லா தக்ஃபா மின்கும் காஃபியா, உங்களிடமிருந்து மறையக்கூடிய எதுவும் அல்லாஹ்வுக்கு மறைய மாட்டாது. அத்தனையும் வெளிச்சத்தில் கொண்டு வரப்படும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லுகிறார். புகாரியிலே 6539ஆம் இலக்கத்தில் பதிவான செய்தி. அதீ பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா வஸயகல்லிமுஹு அல்லாஹு யௌமல் கியாமா லைஸ பைனல்லாஹி வ பைனஹு துர்ஜுமான். என்ன சொல்லுகிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் நாளை மறுமையில் கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வோடு பேசாத எவரும் இருக்க மாட்டீர்கள். ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் பேசுவான். எப்படி பேசுவான்? அல்லாஹ்வுக்கும் இந்த மனிதனுக்கும் இடையில் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இல்லாமல் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனோடும் நேரடியாக பேசுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அந்த நேரத்தில் இந்த மனிதன் பதட்டம் அடைந்து பயந்து போய் யந்துரு ஃபலா யரா ஷைஅன் குத்தாமா, மனிதன் முன்னோக்கி பார்ப்பான், தனக்கு முன்னால் எந்த ஒன்றையும் காண மாட்டான். அல்லாவும் இவனும் நேரடியாக இருந்த அல்லாஹ் விசாரணை நடத்தும் அந்நாளில் அவன் தன் பார்வையை முன்னோக்கி பார்ப்பான், எதையும் எவரையுமே அங்கு காண மாட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சும்மா பின்னரும் சொன்னார்கள், பின்னரும் அவன் முன்னோக்கி பார்ப்பான், அவனை நரகம் வரவேற்றுக் கொண்டிருக்கும். தலையை நிமிர்த்தி அவன் முன்னால் பார்ப்பான், அல்லாஹ் இவனை நேரடியாக விசாரிக்க தயாராகுவான். இவன் இடமும் பார்ப்பான், புறமும் வலதும் பார்ப்பான், எதையும் காண மாட்டான். முன்னால் தன்னுடைய தலையை நிமிர்த்தி பார்ப்பான், நரகம் அவனை அழைத்து கொண்டிருப்பதை அவன் பார்ப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இது மறுமையின் நிகழ்வு. அன்பு தோழர்களே, அல்லாஹ்விடத்தில் எந்த ஒன்றும் மறைய மாட்டாது, எவரும் மறைந்து விட முடியாது. எல்லோரும் அல்லாஹ்வின் முன்னிலையில் கொண்டு வரப்படுவார்கள். நேரடியாக அல்லாஹ் விசாரிப்பான், மொழிபெயர்ப்பாளர் இல்லாமல் அல்லாஹ் நேரடியாக விசாரிப்பான். இந்த மனிதன் பதறி தடமாறி தனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லையா என்று முன்னும் பின்னும் இடமும் வலமுமாக பார்ப்பான், எதையும் காண மாட்டான். அவனை நரகம் தனக்கு முன்னால் வரவேற்றுக் கொண்டிருப்பதை மாத்திரம் அவன் பார்ப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு இந்த நிலைமையை சொல்லிவிட்டு சொன்னார்கள், எவருக்கெல்லாம்
வலவு பிஷக்கி தம்ரத்தின், ஈத்தம்பலத்தின் ஒரு கீற்றையாவது தர்மமாக கொடுத்து நரகத்தில் இருந்து உங்களை காத்து கொள்ள முடியுமாக இருந்தால் அதை செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். இப்படியான பயங்கரமான ஒரு விசாரணை இருக்கிறது. அல்லாஹுவை நேரடியாக அல்லாஹ் விசாரிக்கும் ஒரு நாள் இருக்கிறது. உதவிக்காக உங்களுக்கு எவருமே காணப்படாத ஒரு நாள் இருக்கிறது. தன்னன் தனிமையில் அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது. நரகம் வரவேற்கும் ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் இருந்து வெற்றி பெறுவதற்காக, உங்களை அந்த நரகத்தில் இருந்து நீங்கள் காத்துக் கொள்வதற்காக குறைந்தது ஒரு ஈத்தம்பழத்தின் ஒரு துண்டையாவது தர்மமாக கொடுத்து அந்த நரகத்தில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அன்பு தோழர்களே, எவ்வளவோ உழைக்கிறோம், எவ்வளவோ நேரம் இருக்கிறது. 60-70 வருடம் வாழ்ந்து விட்டோம். எத்தனை மணி நேரங்களை பள்ளி வாயிலில் கழித்திருக்கிறோம். எவ்வளவு நேரத்தை என்னை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுவதற்காக என்று அமல்களை செய்திருக்கிறோம். சகோதரர்களே, ஒரு நீளமான ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் புகாரியில் பதிவான ஒரு நீளமான ஹதீஸ். சகோதரர்களே, நாளை மறுமையில் அல்லாஹ் சிராத்துக்கு மேலால் ஒரு பாலத்தை அமைத்து, நரகத்துக்கு மேலால் ஒரு பாலத்தை அமைத்து அந்த பாலத்தை தாண்டி சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஒவ்வொரு மனிதரும் அந்த நரகத்துக்கு மேலால் இருக்கும் அந்த பாலத்தை தாண்டி சொர்க்கம் செல்லுவார்கள். அவர்களை சொர்க்கத்துக்கு எது அழைத்து செல்லும் என்றால், உலகத்தில் அவர்கள் தேடிக்கொண்ட நல்லமல்கள். எப்படி நல்லமல்களை உலகத்தில் தேடிக்கொண்டார்களோ அந்த நல்லமல்கள் தான் அவர்களை அந்த பாலத்தால் ஓட்டி செல்லும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்கிறார். முதலாக அந்த பாலத்தில் அனுப்பப்படுவது எது தெரியுமா? அமானிதமும் குடும்ப உறவும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். முதலில் அந்த பாலத்துக்கு மேலே அல்லாஹ் குடும்ப உறவையும் அமானிதத்தையும் அனுப்பி விடுவான். இந்த இரண்டும் போய் இடப்புறமும் வலப்புறமும் பாலத்தில் நின்று கொள்ளும். பின்னர் மனிதர்கள் அந்த பாலத்தால் அனுப்பப்படுவார்கள். அப்போது முதலிலே அந்த பாலத்தை வேகமாக தாண்டுவார்கள் ஒரு கூட்டம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் மின்னலை போன்று, வானத்தில் மின்னும் மின்னலை போன்று அந்த பாலத்தை தாண்டி சொர்க்கம் சென்று விடுவார்கள். இரண்டாவது ஒரு கூட்டம் காற்றின் வேகத்திலே சென்று விடுவார்கள். மூன்றாவது ஒரு கூட்டம் பறவையின் வேகத்திலே செல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், இறுதியாக ஒரு மனிதன் பாலத்தால் செல்ல முடியாமல் அந்த பாலத்திலே நழுகி கொண்டிருப்பான். குழந்தைகள், நடக்க தெரியாத குழந்தைகள் இழுவுவதை போன்று ஒரு மனிதன் பாலத்தால் இழுவிக் கொண்டிருப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அந்த நேரத்திலே இடப்புறமும் வலப்புறமும் நிற்கும் அமானிதமும் குடும்ப உறவும் அவர்களை பிடித்து இழுத்து அந்த கிழித்து உடலை எல்லாம் கிழித்து அவர்களை சில வேளை நரகத்திலே தள்ளிவிடும். சிலர் காயப்பட்டு புண்பட்டவர்களாக அந்த பாலத்தை தாண்டுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பு தோழர்களே, இப்படியான பயங்கரமான நிகழ்வுகள் எல்லாம் மறுபடியும் நடக்க இருக்கிறது. மேலும் சொன்னார்கள், இப்பாலத்தின் இரு ஓரங்களும் முட்கம்பிகளால், கூர்மையான கம்பிகளால் அங்கே கொழுவப்பட்டிருக்கும். அவைகள் செல்லும் பாவிகளை கொள்ளுவி இழுத்து அவர்களை கிழித்து விடும் என்றார். உறவுகளை துண்டிப்பவர்கள் பயந்து கொள்ளுங்கள் அன்பு தோழர்களே. நிச்சயமாக அந்த பாலத்தில் உறவுகளை துண்டித்த அந்த உறவு நம்மை கிழிக்க காத்திருக்கிறது. அமானித மோசடி செய்தவர்களை, உரிமைகளில் பேணுதல் இல்லாமல் நடந்தவர்களை மறுமையில் அந்த அமானிதம் நம்மை இழுத்து கிழிப்பதற்கு, நரகத்தில் இழுத்து தள்ளுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் மறுமையில் நடந்த பின்னர் தான் இறுதியாக நரகமோ சொர்க்கமோ என்ற தீர்வு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு தோழர்களே, சூரத்துல் ஹாக்கா 25-35 வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமை நாளிலே சில மனிதர்களுக்கு வலக்கரத்திலே அவனுடைய பதிவேடு கொடுக்கப்படும். உலகத்தில் நாம் செய்கின்ற நன்மை தீமை அனைத்தும் பதியப்படுகிறது. மறுமையை சென்றடையும் பொழுது எல்காவு மன்சூரா, தன்னுடைய உலகத்தில் செய்த நன்மை தீமைகள் பதியப்பட்ட ஏடு விரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதை இவன் கண்டுகொள்வான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், எவருடைய இடக்கரத்தில் நன்மை தீமை எழுதப்பட்ட பட்டோலை கொடுக்கப்படுமோ, இடக்கரத்தில், வலக்கரத்தில் கிடைப்பவர் வெற்றி பெற்றவர். யாருடைய இடதுகரத்திலே அந்த பட்டோலை கிடைக்குமோ இவன் நஷ்டமடைந்தவன், உலகத்தை பாழாக்கியவன், நன்மைகளை தேடிக்கொள்ளாதவன், சொர்க்கத்துக்காக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதவன். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறானே, மறுமைக்கு என்ன தேடி இருக்கிறாய்,
எதை முற்படுத்தி இருக்கிறாய் ஒரு முறை பார் என்று சொல்லுகிறான். இதையெல்லாம் இப்படியான நிகழ்வெல்லாம் நடக்க இருக்கிறது. எனவே நீ செல்லும் இடம் பயங்கரமானது. அந்த இடத்தில் நீ வெற்றி பெறுவதற்காக என்ன தேடி வைத்திருக்கிறாய் மனிதா, ஒரு முறை கேளு என்று அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான், புத்திமதியாக சொல்லுகிறான். திறந்த உள்ளத்தோடு வந்தோம் சகோதரர்களே. படுத்தெலும்பி உறக்கத்திலிருந்து விழித்து ஆறுதலான உள்ளத்தோடு வந்திருக்கிறோம். அல்லாஹ் பயங்கரமான வசனங்களை சொல்லுகிறான். இந்த இடத்திலிருந்து திருந்த வேண்டும், பாவங்களை விட்டு விட வேண்டும். இன்றிலிருந்து நான் திருந்தி விட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் ஒப்பு வைத்து என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பள்ளி வாயிலில் நடைபெறுகின்ற நல்லறங்களில் நேர காலத்தோடு வந்து பள்ளியிலே காத்திருந்து அமல் செய்கின்ற ஒரு பக்குவத்தை ஏற்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் நாளை மறுமை நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அரசுடைய நிழலில் சில மனிதர்களுக்கு, சில கூட்டத்துக்கு நிழல் கொடுப்பதாக சொல்லுகிறான். அதில் ஒரு மனிதன் ரஜுலுன் வகல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மறுமையில் நிழல் கொடுக்கிறான், அவனுடைய உள்ளம் எப்பொழுதும் மஸ்ஜிதோடு தொடர்பாக இருக்கும் என்றார். இப்படி ஒரு பக்குவமான இளைஞனாக, இப்படி ஒரு பக்குவமான பள்ளியோடு மஸ்ஜிதோடு தொடர்புள்ள, மஸ்ஜிதை நினைக்கின்ற, நான் அனிதினமும் 5 வேளையும் மஸ்ஜிதில் நேர காலத்தோடு முஅஸ்ஸின் அதான் சொல்லுவதற்கு முன்னர் நான் பள்ளியில் வீட்டிருக்க வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் உள்ள இளைஞர்களாக, ஆசை ஆர்வம் உள்ள வயோதிபர்களாக இன்னும் கொஞ்ச காலம் வாழ போகிறோம். எதைத்தான் நாம் உலகத்தில் பார்க்கவில்லை சகோதரர்களே. இறுதியாக சொர்க்கத்துக்காகவே ஆவது நம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடாதா என்று சிந்தித்து பாருங்கள். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமை நாளிலே உலகத்தை வீணடித்து விட்டு உலகத்தில் மறுமைக்காக எதையும் தேடாமல் புறப்பட்டு, அன்பு தோழர்களை ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், நாம் தயாராகும் வரைக்கும் மரணம் நமக்காக காத்திருக்காது. நாம் தயாராகும் வரைக்கும் மரணம் நம்மை ஒருபோதும் காத்திருக்காது. எனவே மரணத்துக்காக நாம் தயாராக இருப்போம். அது எப்போதும் நம்மை வந்து அடைவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் தயாராகும் வரை மரணம் நம்மை காத்திருக்காது. மரணம் வருமே என்று நாம் தயாராக இருப்போம் என்பதை உள்ளத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி, எவருடைய இடக்கரத்தில் நன்மை தீமை எழுதப்பட்ட பட்டோலை மறுமையில் கொடுக்கப்படுமோ அந்த மனிதன் கை சேதப்படுவான். ஃபயகூலு, அவன் பார்த்த உடனே சொல்லுவான், யாழைத்தனி லம் ஊத்த கிதாபியா, இந்த புத்தகம், இந்த பதிவேடு என் கரத்தில் கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாமே. நாம் சொல்லுவோம், இதை நான் பார்த்திருக்க கூடாது, பார்த்ததிலிருந்து கவலையாக இருக்கிறது. நாம் உலகத்தில் சில விடயத்தை கண்டவுடன் சொல்லுவோம், நான் பார்த்திருக்க கூடாது, பார்த்ததற்கு பின்னால் என்னால் தாங்க முடியாது நாம் சொல்லுகிறோமே. இது போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமையில் இடக்கரத்தில் பட்டோலையை பெற்ற மனிதன் சொல்லுவான், இது நான் சந்தித்து இருக்க கூடாதே, நான் செய்த பாவங்கள் எழுதப்பட்ட இந்த ஏட்டை நான் பார்க்காமல் இருந்திருக்கலாமே, என் கரத்தில் கிடைக்காமல் இருந்திருக்கலாமே என்று சொல்லுவான். வலம் மதுரிமா ஹிசாபியா, எனக்கு என்ன விசாரணை நடக்க போகிறது என்று நான் அறிய மாட்டேனே, எனக்கு எப்படி விசாரணை இருக்க போகிறது என்று அறிய மாட்டேனே என்று பட்டோலையை பெற்றவுடன் மனிதன் கதறுவான், அவன் புலம்புவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி முணுமுணுத்துக் கொண்டே இருப்பான். யாழை தகா காணத்தில் காவியா, இதுவெல்லாம் அழிந்து மண்ணோடு மண்ணாக இந்த உலகத்தோடு முடிவடைந்திருக்கலாமே. மா அக்ன அன்னி மாலியா, உலகத்தில் எவ்வளவோ சொத்துக்களை சேர்த்தேன், பணம் இருந்தது, வசதி இருந்தது, அந்த பணங்கள் எல்லாம் பிரயோசனமற்று போய்விட்டதே. ஹலக அன்னி சுல்தானியா, உலகத்தில் எனக்கு இருந்த அதிகாரங்கள் எல்லாம் அழிந்து விட்டனவே. மனிதன் புலம்புகிறான். களத்திலே இடக்கரத்திலே பட்டோலையை பெற்றவுடனே, அதை பார்த்தவுடனே மனிதனுக்கு விளங்கி விட்டது, நான் தோல்வி அடைந்து விட்டேன், மறுமையின் வெற்றிக்காக சொர்க்கத்துக்காக நான் எதையும் கொண்டு வரவில்லை, தோல்வி அடைந்து விட்டேன் என்று கண்டவுடனே இதுவெல்லாம் அழிந்திருக்கலாமே, என் கண்ணால் பார்க்காமல் இருந்திருக்கலாமே, உலகத்தில் எவ்வளவோ சொத்துக்களை தேடினேன், பணத்தை தேடினேன், எதுவுமே எனக்கு பிரயோஜனம் தரவில்லையே, உலகத்தில் ஆட்சியில் இருந்தேன், தலைவனாக இருந்தேன், அதிகாரத்தில் இருந்தேன், எந்த ஒரு ஆட்சியும் அதிகாரம் இன்று எனக்கு காணவில்லை, அழிந்து விட்டனவே என்று இந்த மனிதன் மறுமையில் முணங்குகிறான், புலம்புகிறான், அழுகுகிறான், இப்படி கூறிக்கொண்டு புரளுகிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். மனிதன் இப்படி கதறும் பொழுது அல்லாஹ் கட்டளையிடுகிறான், அவனை பிடியுங்கள், அவனுக்கு விலங்கிடுங்கள், சும்மல் ஜஹீம சல்லு, அவனை நரகத்தில் தள்ளுங்கள், சும்ம ஃபீ சில்சிலத்தின் ஸரஉஹா 70 திராஅன் ஃபஸ்லுகு, 70 முழ சங்கிலியால் அவனை கட்டுங்கள். அல்லாஹ் உத்தரவிடுகிறான். தான் செய்த கை சேதத்தை நினைத்து புலம்புகின்ற பொழுது,
மறுமைக்காக நான் எதையும் தேடவில்லையே. உலகத்தில் 70 வருடம் வாழ்ந்தேனே, 80 வருடம் வாழ்ந்தேனே, இப்படியெல்லாம் வாலிபத்தோடு சக்தியோடு பணத்தோடு வசதியோடு எல்லாம் வாழ்ந்தேனே, மறுமையை மறந்து விட்டேனே, இப்படி ஒரு நிகழ்வை மறந்து விட்டேனே என்று கதரும் பொழுதெல்லாம் அவனை பிடித்து நரகத்திலே தள்ளி 70 முழ சங்கிலியால் அவனை விலங்கிட்டு கட்டுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அன்பு தோழர்களே, இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம். ஏனென்றால் இந்த மனிதன் உலகத்தில் அல்லாஹ்வை நம்பி நடக்கவில்லை, அல்லாஹ்வின் வார்த்தைகளை நம்பவில்லை, அவன் சொன்ன விடயங்களை ஈமான் கொள்ளவில்லை. வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவு கொடுக்குமாறு மற்றவர்களை தூண்டவும் இல்லை. கொடுப்பது ஒரு நன்மை, நம்மிடம் இல்லாவிட்டால் உள்ளவர்களை கொடுக்குமாறு அவர்களுக்கு நன்மையை சொல்லுவது இன்னொரு பகுதி. அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், அடுத்தவருக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுக்குமாறு இவன் தூண்டவும் இல்லை, மறுமையை நம்பவும் இல்லை, அல்லாஹ்வை இவன் அவனுடைய வார்த்தைகளை உண்மைப்படுத்தவும் இல்லை. வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன் ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம். இன்றைய நாள் அவனுக்கு எந்த பாதுகாப்பு கொடுக்கின்ற எந்த நண்பனும் கிடையாது, இன்றைய நாள் அவனுக்கு உதவுகின்ற எந்த நண்பனும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி ஒரு நாளை சந்திக்க இருக்கிறோம். நிச்சயமாக ஒவ்வொருவரும் இதை சந்திக்க இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பு தோழர்களே. மேலும் அல்லாஹ் சூரத்துல் மூமினூனிலே சொல்லுகிறான், ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால், மரணம் நேரம் வந்துவிட்டால், அந்த நேரத்திலே மனிதன் விழித்துக் கொள்கிறான், இருக்கும் காலமெல்லாம் வீணடிக்கிறான், அமல்கள் செய்வதற்கான நேரம் இருந்தும் அதை பயன்படுத்தாமல் விட்டு விடுகிறான். 60 தாண்டிய பின், 70 தாண்டிய பின், அல்லது மரண வேலை வந்த நேரத்திலே மலக்குல் மௌத் உயிரை பிடுங்குவதற்காக வந்து விடுகிறார். அந்த நேரத்தில் இவன் விழித்துக் கொள்கிறான், ஆஹா, நான் எதுவும் செய்யவில்லையே, இந்த நிலையில் என்னுடைய உயிர் பிரிந்தால் பரிதாபகரமாக மறுமையாகி விடுமே என்று இந்த மனிதன் பயந்து அல்லாஹ்விடம் சொல்லுகிறான், கால ரப்பிர்ஜிஊனி, இறைவா மீண்டும் என்னை உலகத்துக்கு இன்னொரு முறை அனுப்பி ரஹ்மானே, லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, எதையெல்லாம் செய்யாமல் விட்டு விட்டேனோ, எதையெல்லாம் பொடுபோக்காக விட்டு விட்டேனோ உலகத்தில், அதையெல்லாம் செய்துவிட்டு மீண்டும் உன்னிடம் வந்து விடுவேன் யா அல்லாஹ், ஒரு நொடி பொழுது சொற்ப நேரம் எனக்கு மரணத்தை பிற்படுத்தி என்று மனிதன் கெஞ்சுகிறான். 60 வருடம் வாழ்ந்து உணராத மனிதன், 80 வயது வரைக்கும் உணராத மனிதன், 60 நோயாளியாக ஆகிய பின்னர் இபாதத்தில் எனக்கு மௌத்து வந்து விடுமே என்று அஞ்சாத மனிதன் நாட்காலில் அமர்ந்து டிவி பார்க்கிறான், நாட்காலில் அமர்ந்து பார்க்க கூடாத காட்சியை பார்க்கிறான், பேசக்கூடாத வார்த்தையை பேசுகிறான். இப்படியெல்லாம் இருந்து உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு மலக்குல் மௌத்தை கண்டவுடனே அல்லாஹ்விடம் மன்றாடுகிறான், இறைவா நிறைய காரியங்களை செய்யவில்லை ரஹ்மானே, எனக்கு ஒரு நொடி பொழுது தாயா அல்லாஹ், என்னை மீண்டும் உலகத்தில் வாழ வைத்து விடு ரஹ்மானே, விட்டதையெல்லாம் செய்து விடுவேன், விட்ட ஃபீமா தரக்த், எதையெல்லாம் செய்யவில்லை, 80 வருடமாக செய்யாத அமல சொற்ப நேரத்தில் செய்துவிட்டு வருவேன் யா அல்லாஹ் என்று கெஞ்சுவது யதார்த்தமா சகோதரர்களே? இப்படித்தான் மனிதன் நப்பாசையில் கெஞ்சுவான். 70 வருடம் வாழ்ந்து ஒன்றும் செய்யவில்லை, மலக்குல் மௌத் உயிரை எடுக்கும் பொழுது எனக்கு கொஞ்ச நேரம் தான், விட்டதையெல்லாம் செய்து விட்டு வந்து விடுவேன். நடக்குமா சகோதரர்களே? எப்படி நப்பாசை பாருங்கள், மனிதனுக்கு கெஞ்சுகிறான், கதறுகிறான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் சொல்லுவது வெறும் வார்த்தை தான், வெறும் வார்த்தை. இப்ப நாங்க நினைக்கிறோம் இதுக்கு பிறகு தொழணும், நாளைக்கு பாருங்க பழைய நிலைமை வந்துடும். இப்ப உள்ளத்துல நமக்கு வருது அப்படி என்ன, பயமா இருக்குது, பயங்கரமான வசனம், இன்றோடு திருந்திடணும், நாளைக்கு பாருங்க திருந்த மாட்டோம். அதே படம், அதே டிவி, அதே போக்கு, இப்படித்தான் நம்மளோட வாழ்க்கை. சிந்திக்கணும் சகோதரர்களே, இப்படியே வாழக்கூடாது. மௌத்து நிச்சயம். எத்தனையோ மரணங்களை பார்த்து விட்டோம், எத்தனை பேருடைய மரணம் மிக மோசமாக மரணங்கள் சம்பவித்ததை பார்த்திருக்கிறோம். ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்ல முடியாமல் பலரை மழை வெள்ளம் அளித்திருக்கிறது. தௌபா கூட செய்ய நேரம் இல்லாமல் தூக்கத்தில் பலரை அளித்திருக்கிறான் அல்லாஹ். நம்முடைய மரணம் அப்படி நடந்துவிடக் கூடாது. நோயில் படுத்து அவனிடத்தில் பிரார்த்தனை செய்து இஸ்திக்ஃபாரோடு, அல்லாஹ்வுடைய தூதர் 3 நாட்கள் நோயிலே இருந்தார்களே, இது போன்று நாமும் மரணத்தை எண்ணி தௌபா செய்து அழுது புலம்பி நல்ல இபாதத்தோடு மலர்ந்த முகத்தோடு அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியம் வழங்க வேண்டும். அந்த நிலைமையை நாம் ஏற்படுத்த வேண்டும். பள்ளி வாயில்களிலே மார்க்க உபதேசங்கள் நடந்தால் அதிலே கலந்து கொள்ள வேண்டும்.
குர்ஆனுடைய வசனங்களை அடிக்கடி நம்முடைய காதுகளால் கேட்க வேண்டும். இந்த இப்படியான ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருந்தால் பாவம் செய்வதற்கு உள்ளத்தில் வெறுப்பு வந்துவிடும். நல்லறங்களை செய்து கொள்ளலாம். மார்க்க உபதேசம் எங்கு நடந்தாலும் போய் கலந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. நம்முடைய உள்ளத்தில் அதை புத்துணர்வை ஊட்டும், மார்க்க சிந்தனை ஊட்டும், மறுமையின் நினைவை ஊட்டும், மௌத்தின் அகோரத்தை நமக்கு நினைவூட்டும். எனவே இப்படி கலந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், கடைசி நேரத்தில் கெஞ்சுவதால் ஒன்றும் நடப்பதில்லை. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் சொல்லும் வெறும் வார்த்தை தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னொரு செய்தி சொல்றான். வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமியும் யபஅஸுன், மரணித்த பின்னர் மீண்டும் மறுமைக்காக விசாரணைக்காக எழுப்பப்படும் வரைக்கும் ஒரு திரைமறைவான வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், கபரிலே அடக்கப்பட்டு விட்டால் நம்முடைய உலகம் முடிந்து விட்டது என்று எண்ண வேண்டாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அதற்கு பின்னரும் மஹ்ஷருக்காக கொண்டு வரும் வரைக்கும் பர்ஸகுடைய வாழ்க்கையில் தான் இருக்கிறீர்கள். அழிந்து விட்டோம் என்று நினைக்காதீர்கள். மரணித்து விட்டால் அழிந்து விட்டோம் என்று எண்ணக்கூடாது. பர்ஸகில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பர்ஸக் என்றால் திரைமறைவான வாழ்க்கை. அவர்களுக்கு என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது, நமக்கு என்ன நடக்கிறது அவர்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு வாழ்க்கை. ஒரு நீளமான ஹதீஸிலே, முஸ்னத் அஹ்மதிலே வந்த ஒரு நீண்ட ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கபரிலே அடக்கப்பட்ட பின்னர் அந்த மனிதனுக்கு நடக்க வேண்டியெல்லாம் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் இறுதியா சொல்றாங்க, கபர்ல நல்ல மனிதனாக இருந்தால் அவன் மறுமை வரைக்கும் புது மாப்பிள்ளை பெண்கள் மனைவி தூங்குவதை போன்று அவனை தூங்க வைக்கிறான். கெட்ட மனிதனாக இருந்தால் நரகத்தின் வாசல் திறக்கப்பட்டு நரகத்தின் கொடூரங்களும் அதனுடைய நரகத்தின் கொடுமைகளும் அந்த நரக காற்றும் அந்த கபரிலே அவனுக்கு வருகிறது. அவன் அதை மறுமை வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருப்பான். இதுதான் சகோதரர்களே மௌத்தானாலும் நிலைமை. எனவே சிந்தித்து நடப்போம், அல்லாஹுவை பயந்து கொள்வோம். அதைத்தான் அல்லாஹ் ஆரம்பமாக நான் சொன்ன வசனத்துக்கு, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் விசுவாசிகளே, மறுமைக்காக என்ன தேடி வைத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு முறை உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்தில் செய்வது பற்றி அவன் நன்கறிந்தவனாகத்தான் இருக்கிறான், பார்த்து கொண்டுதான் இருக்கிறான், தண்டிக்கவில்லை. நாம் நினைக்கிறோம் வெற்றி பெற்று விட்டோம், எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறேன், நான் வெற்றி பெற்று விட்டேன் நினைக்க வேண்டாம். அல்லாஹ் சிலரை தண்டிக்கிறான், உலகத்தில் சிலரை தண்டிக்கவில்லை, விட்டு வைக்கிறான். எதற்காக என்றால், ஒரு நாள் வரும் தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார், பார்வையெல்லாம் நிலை குற்றி பயந்து போய் நிற்பானே, அந்த மறுமையில் அவனை தண்டிப்பதற்காக உலகத்தில் நாம் அவனுடைய தவறுக்காக தண்டிக்கவில்லை, மறுமை வரையும் காத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறான், மறுமையில் தான் தண்டிப்பேன் என்ற வார்த்தை முந்திவிட்டது, இல்லை என்றால் உலகத்தில் அவர்களுடைய பாவத்திற்காக அழித்திருப்பேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். மறுமையில் தான் தண்டிப்பேன், மறுமை வரைக்கும் உங்களை வைத்திருப்பேன் என்று என்னுடைய லக்குல் அம்ரு, என்னுடைய விடயம் முந்தி விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி அல்லாஹ் வாக்களித்து விட்டான். அதனால் அன்பு தோழர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்வோம், மறுமையை அனுதினமும் நினைப்போம். ஒவ்வொரு இரவிலும் உறக்கத்துக்காக செல்லும் பொழுது நாம் படுக்கையை விரித்து அதிலே அமர்ந்து கொண்டு கடந்து வந்த ஒரு நேரத்தை சிந்திப்போம். காலையிலிருந்து நான் இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறேன், அதற்காக அல்லாஹ்விடம் தௌபா செய்வோம். மீண்டும் அப்படியான நிகழ்வுகள் நடந்து விடாமல் நம்முடைய வாழ்க்கையை திருப்புவதற்கு, மாற்றிக்கொள்வதற்கான வழிகளை உருவாக்கி கொள்வோம். அல்லாஹு தாலா இப்படி உலகத்தில் தௌபாவை செய்த பாவங்களுக்காக தௌபா செய்து அதிலிருந்து மீண்டும் மீழ்ச்சி பெற்று பாவமற்ற குற்றமற்ற ஒரு மனிதனாக அல்லாஹுவை சந்திப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அல்லாஹு தாலா இந்த நட்பாக்கியத்தை தந்தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இவ்வளவு நேரமாக இந்த உலகத்தில் மரணம் வருவதற்கு முன்னால் நாம் வாழும் பொழுதே மறுமை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அழகான உபதேசங்களை நிறைய குர்ஆன் வசனங்களோடு ஹதீஸ்களை முன்வைத்து நமது சிந்தனைக்கு முன்வைத்தார்கள் சகோதரர் அஷேக் ஜாபிர் ஷரஃபி அவர்கள். அல்லாஹ் அவருக்கு அருள் பாலிப்பானாக. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, உண்மையில் நாம் அடிக்கடி நினைவுபடுத்தி வருகின்றோம், இப்படியான சபைகளுக்கு, இப்படியான இடங்களுக்கு நாம் அடிக்கடி வரும் பொழுது உண்மையில் அல்லாஹ்வுடைய அருள் எங்களை சூழ்ந்து கொள்கின்றது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நினைவுபடுத்தினார்கள், யார் மஸ்ஜிதுக்கு நேரத்தோடு வருகின்றார்களோ, அதான் சத்தம் கேட்டு
வீட்டிலே அழகான முறையில் ஒழு செய்து கொண்டு நடந்து வரும் பொழுது அவர்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹால என்ன செய்கின்றான்? ஒரு நன்மையை அதிகரிக்க செய்கின்றான். அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பாவத்தை அளிக்கின்றான். அவர்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகின்றான். அல்லாஹ் கண்ணியத்தை எங்க வச்சிருக்கிறான்டா, அழகான முறையில ஒழு செய்து கொண்டு நேர காலத்தோடு பள்ளிக்கு வரும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான். எனவேதான் நாம் நேரத்தை கவனிக்காமல் நாம் அமலுக்காக வேண்டி காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு அழகிய ஒரு உபதேசம். நாம் எப்போதும் அமலுக்காக வேண்டி காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்க பாருங்க, இன்றைக்கு இந்த வேர்ல்ட் கப் போகுது, அதிகமான மக்களை பாருங்க, எல்லாருக்கும் பெரிய கை செய்தன்னு சொன்னால் அப்படியே 12:30 மணிக்கு ஃபுட்பால் மேட்ச் போகுதாடா, 12:30 மணிக்கு எப்படி இருந்தால் ஒரு போஸ்ட் எழுப்பி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் அவங்களுக்கு தஹஜ்ஜத் இல்லை, சுபுஹி. நல்லா கவனிங்க, இன்னைக்கு அந்த இதை 12:30 மணிக்கு எழும்பணும். ஏன்? அப்படியே நாங்கள் லைவா பார்த்தா தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சும்மா அதை ஹை டெலிகாஸ்ட் பார்த்தோன்னு சொன்னா சரி வராது. அந்த அளவுக்கு உலகத்துடைய மோகங்கள் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட அதில் மூழ்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு துறை சார்ந்தவர் என்ன செய்யறாங்கன்னா அந்தந்த துறையில் மூழ்கி அல்லாஹ்வுடைய காரியங்களில், அல்லாஹ்வுடைய கடமைகள், அல்லாஹ்வுடைய சுன்னாக்களை அந்த நடைமுறைப்படுத்துவதில் பிற்போக்குத்தனமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். எனவே மரணம் எங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. மரணம் என்ன செய்யும்? திடீர்னு வந்துடும். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நாள்ல, நான் எதிர்பார்க்கக்கூடிய நாள்ல மரணம் வரும் என்பது யாருக்கு நிச்சயம் அல்ல. அல்லாஹ் குர்ஆன் தெளிவா சொல்லி காட்டுறான். மரணம் என்பது மர்மமானது. எப்போ வரும், எந்த நேரத்துல வரும், எந்த இடத்துல வரும், எந்த நிலையில வரும், யாருக்கும் சொல்ல முடியாது. மௌத்து வந்துருச்சா அப்படியே போகத்தான் இருக்கு. 4 பேர் வருவாங்க, சுத்தி இருப்பாங்க, செய்ய வேண்டிய கடமைகளை செய்வாங்க, அப்படியே போய் அடக்கிடுவாங்க. அதுக்கு பிறகு கபருடைய பர்சகுடைய வாழ்க்கை, அங்க அதாவது ஒரு புதிய வாழ்க்கையை நாங்க ஆரம்பிக்கிறோம். அதான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கபரை சந்திக்கும் போது அடிக்கடி அதிகமாக அழுவார். கேட்பார்கள் தோழர்கள், ஏனைய நேரங்கள் இப்படி எல்லாம் அழ மாட்டீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை பற்றி நினைவுபடுத்துவார்கள், நரகத்தை பற்றி நினைவுபடுத்துவார்கள், அப்போதெல்லாம் அழாத நீங்கள் அதை விட அதாவது அதிகமாக அழுகின்றீர்கள் என்று கேட்கும் என்ன சொல்வார்கள்? இதான் முதலாவது வீடு, இந்த முதலாவது வீடு, இந்த வீடு இது எனக்கு எல்லாம் சரிண்டா என் வாழ்க்கை சுவீட்சம். இந்த வீடு, இந்த கபருடைய வாழ்க்கை நாசம்னு சொன்னா என் வாழ்க்கை நாசமாயிருச்சு, அதை நினைக்கிறேன், அழுகின்றேன் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், அடிக்கடி என்ன செய்யுங்க? மௌத்தை நினைங்க. அடிக்கடி நீங்க என்ன செய்யுங்க? கபறுகளை சந்திங்க. உங்களுக்கு மறுமையுடைய சிந்தனை வரும், மௌத்துடைய சிந்தனை வரும். ஏன் சொன்னார் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை சீராக்கிக் கொள்ள வேண்டும். சில தவறுகள், சில பாவங்கள் மனிதன் அடிப்படையில பாவத்துக்கு மத்திய நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். பாவங்கள் அடிக்கடி வந்து போகும். அந்த பாவக்கரைகளை போக்குவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் நிறைய நல்லறங்களை, நிறைய வழிகாட்டல்களை, சுன்னாக்களை எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க செய்யுங்க. உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நாங்க பள்ளிக்கு நடந்து வந்தோம், எல்லாரும் நடந்து வந்தோம், வாகனத்து வந்தாலும் அதே நன்மை தான், எல்லாம் வந்தோம். எவ்வளவு பெரிய பாக்கியங்களுக்கு உழுவோட வந்தோம். உழு செய்யக்கூடிய நேரத்துல ஒட்டுமொத்த சிறிய பாவம் அழிக்கப்பட்டுருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுவரைக்கும் செய்த ஒட்டுமொத்த பாவங்களும் நாங்கள் தஹஜ்ஜத் தொழுகைக்கு அல்லது சுபூஹ் தொழுகைக்கு ஒழு செஞ்சு அப்படியே கரைஞ்சிருச்சு, தண்ணியோட தண்ணி அழிஞ்சிருச்சு, பாவம் இல்லை. நல்லா யோசிங்க. ஹதீஸ் நீ அப்படியே கண்ணுக்குள்ள கொண்டு வந்தால் இது எங்கே வச்சிக்கிறான்னா அமல்களை வச்சிக்கிறான். நீங்க அமல்களை செய்ய செய்ய நீங்கள் அந்தஸ்துக்குரியவர்கள், அமல்களை செய்ய செய்ய நீங்க கண்ணியத்துக்குரியவர்கள். நீங்கள் அமல்களை செய்ய செய்ய அல்லாஹ் என்ன செய்யறான்? உங்களை சிறந்த அந்தஸ்துல கொண்டு போறான். இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு சொன்னால் இப்படியான சபைகள்ல தான் கிடைக்கும். மார்க்கம் எங்கெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டப்படுகின்றது அங்க தேடி போங்க. அது எந்த இடங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அங்க போய் உட்கார்ந்து நாங்க படிக்கிறோம். அது குறிப்பாக மஸ்ஜிதுகள்ல நடக்கிற நேரத்துல அதிகமான சிறப்புகள் உங்களுக்கு தெரியும். அடிக்கடி நினைவுபடுத்தி வருகின்றோம். மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கின்றார்கள். நபியவங்க சொன்னாங்க, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு உச்சக்கட்டமான சிறப்புக்குரிய விருப்பத்துக்குரிய இடம் இந்த இடம் தான். அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து எவ்வளவு பெரிய பாக்கியம். இனிமேதான் எடுத்துக்காட்டப்பட்டுச்சு. நேரத்துக்கு நீங்க வாங்க, நேரத்துக்கு முன்னாலே வாங்க. 12:20 லுஹருக்கு அதான் சொல்றாங்களா, 12:15 உட்கார்ந்து இருக்குது. அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய இல்லம், சாந்தி, அமைதி, சமாதானம், அனைத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துக்கு கொஞ்சம் உட்காருவோம், சில திக்ர்களை செய்வோம், தஸ்பீஹ் செய்வோம், ஸலவாத்துகளை சொல்லுவோம் என்ற அடிப்படையில நம்மை நாம் தயார்படுத்துவோம் என்று சொன்னால், இதெல்லாம் நாம் கபருக்காக தயார் பண்றோம். இதெல்லாம் மறுமையில் விசாரணைக்கு அல்லாட்ட லேசா சொல்லிட்டு போறதுக்காக தயார் பண்றோம். விசாரணைகளை பொறுத்தவரை என்று சொன்னது போல பலவித விசாரணை இருக்குது. ஒன்று பேச முடியாம அந்த சீல் வச்சிருவான், அடுத்தது பேச வைக்கிறான், அடுத்து உறுப்புகள் பேசும், அடுத்தது இடங்கள் சாட்சி சொல்லும், தோல் பொறுத்த அந்த மலக்குமார்கள் சாட்சி, இப்படி நிறைய சாட்சிகள் அப்படி சுத்தி எதுங்க தப்பிக்கலாம்.
அப்ப இந்த அமல்களை செய்ய செய்ய எல்லாம் இங்க சாதகமா வரும். இந்த இடம் வந்து சாட்சி சொல்லும் மறுமையில. இன்னாரெல்லாம் இந்த இடத்துல வந்தாங்க, நல்ல விஷயம் பேசுனாங்க, இடம் சாட்சி சொல்லும். நான் வீடுகள்ல இருந்து அமல் செஞ்சு அந்த வீடு வந்து அந்த வீட்டுடைய இடங்கள் சாட்சி சொல்லும். இந்த தோல்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏடுகள் மூலமாக இப்படி நிறைய சாட்சிகள் எங்களை சாதகமா அமைச்சுக்கணும். எல்லாம் எங்கள்கிட்ட தான் இருக்குது. சாதகமா மாற்றதா அல்லது பாதகமா மாற்றான்னு சொல்லி அன்புக்குரியவர்களே, அழகான மறுமை சம்பந்தமான விசாரணைகளின் அடிப்படையில நாம் மரணிக்கு செல்வதற்கு முன்னால், மரணத்தை அடைவதற்கு முன்னால் ஒவ்வொரு நாடும் நாம் என்ன செய்யணும்? மஹாசபா என்ற அடிப்படையில எங்களை முதலாவது சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில அழகான உபதேசம் உங்களுக்கு முன்வைக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் நாங்கள் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ, அதையெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்? உள்ளத்துல பதித்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாக்கியத்தை அமைத்துக் கொள்வோம். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் இது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும், ஏசிடிஜியை பொறுத்தவரை வந்து ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆண்களுக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சில குறிப்பிட்ட நேரங்கள் உபதேசம் என்ற அடிப்படையிலும், அதே போன்று ஒவ்வொரு மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை 4 மணியிலிருந்து மகரிப் தொழுகின்ற வரை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குடும்ப ஒன்று கூட என்ற அடிப்படையில உபதேசங்களை தொடராக நாம் ஏற்படுத்தி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 4 மணியிலிருந்து மகரிப் தொழுகின்ற வரை ஷேக் நியாஸ் சிராஜி அவர்களூடாக நிறைய உபதேசங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். ஆகவே உங்களோட பொறுப்பு ஒன்று இருக்குது. அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் நீங்க என்ன செய்யுங்க? குடும்பத்தோட வாங்க, மனைவியை கூட்டுவாங்க, பிள்ளைகளை கூட்டுவாங்க. நீங்க வேறாச்சும் வெளியூர் போறீங்க, பயணங்கள் போறீங்க, குடும்பத்தை இங்க அனுப்பி வச்சு அவர்களுக்கும் இப்படியான உபதேசங்களை கொடுத்து நாம் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல வேண்டும். மறுமையில் விசாரிக்கும் பொழுது நானும் சொர்க்கம் செல்ல வேண்டும், இந்த மனைவியும் சொர்க்கம் செல்ல வேண்டும், என் பிள்ளைகளும் சொர்க்கம் செல்ல வேண்டும், என் பரம்பரையை என்ன செய்யணும்? சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்க வேண்டும். அதற்கான ஒரு களத்தை நாம் இந்த உலகத்தில் அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்க என்ன செய்யுங்க? குடும்பத்தோடு வருகை தந்து அந்த உபதேசத்தினூடாகவும் இன்னும் நிறைய எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த நிறைய செய்திகள் நாங்கள் படித்துக் கொள்வோம். அதே போல இன்ஷா அல்லாஹ் ஏசிடிஜே குர்ஆன் மதரசாவுக்காக வேண்டி நியூ அட்மிஷன் புதிய பிள்ளைகளை சேர்ப்பதற்கான ஒரு அமைப்பையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய 20ஆம் தேதி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உங்க வீடுகளில் 6 வயதுக்கும் 8 வயதுக்கும் இடைப்பட்ட சிறார்கள், ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இருப்பார் என்று சொன்னால், குர்ஆன் மதரசாவை சேர்ப்பதற்கான இருப்பார் என்று சொன்னால், சரியாக காலை 9 மணிக்கு 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு இன்றைய நடக்க இருக்கின்றது. அந்த இன்றைக்கு என்ன செய்யுங்க? உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து அவர்களையும் மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.